இந்த தடவை உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைச்சியா நித்யா என கேட்ட பிரகாஷிற்கு வயது 32. நல்ல கலையான முகம், 6 அடி உயரத்தில் அசத்தலான உடல் வாகுடன் இருக்கும் அமைதியான பையன். வேலையை ஒழுங்கா செஞ்சேன், ப்ரொமோஷன் தானா வந்துச்சு. சாதாரணமாக சொன்ன நித்யாவிற்கும் வயது 30. பார்த்தால் 25ற்கு மேல் சொல்ல இயலாது, அப்படி ஒரு அழகு. இந்த மாதம் ப்ரொமோஷனுடன் கிடைக்கும் ஊதிய உயர்வால் இனி அவளது மாத சம்பளம் 70,000 ரூபாய். ஏனோ அந்த சம்பள உயர்வு அவளுக்கு பெரிதாய் ஒன்றும் மகிழ்ச்சி அளிக்கவில்லை. ட்ரீட் ஏதும் இல்லையா நித்யா? என்னைக்குன்னு சொல்லு, வினோத்தும் வர்றேன்றான் என்று அவன் கேட்க, சரி சனிக்கிழமை ஈவினிங் சங்கீதாஸில் வச்சுக்கலாம் என்று அவள் சொல்ல, அவர்கள் வழக்கப்படி ட்ரீட் என்பது நித்யா, பிரகாஷ், வினோத் மூவரும் சங்கீதாஸில் போய் உலக விஷயங்களை அலசிக்கொண்டே ஒரு ஸ்வீட், ஒரு மசால் தோசை முடிந்தவுடன் பால் சாப்பிட்டு விட்டு அவரவர் வீட்டுக்கு கிளம்பிவிட வேண்டியதுதான். சாப்பிட்டு முடித்தவுடன் ஒருவருக்கொருவர் விடைபெற்று வீட்டிற்கு செல்ல நித்யா ஆட்டோவிற்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த போது வினோத் அவள் அருகே பைக்கை நிறுத்தி, நான் வடபழனி வழியாகத்தான் போகிறேன், வா, உன்னை உன் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றான். நித்யா பின்னாடி தொற்றிக்கொள்ள பைக் விரைந்து அவளை வீட்டில் இறக்கிவிட்டு மீண்டும் விரைந்தது. காலிங் பெல் அழுத்திய ஒரு நிமிடத்தில் கதவை அம்மா திறந்தாள். ஏன் நித்யா லேட்டு? வா, பசியோடு இருப்ப, ஏதாவது குடிக்க கொண்டு வந்து தர்றேன் என்று அவள் அம்மா சொல்ல, உள்ளே மதுபான வாசனை லேசாக அடித்தது. ஹாலில் அப்பா தண்ணி அடித்து கொண்டிருந்தார். நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குதுடா நித்திமா, அதான் 2 லார்ஜ் மட்டும் என்றார் அவருடைய அப்பா. தினமும் அதே சோஃபாவில் அதே இடத்தில் அமர்ந்துள்ள அப்பாவின் ஒரே மாதிரியான வார்த்தைகள். ஏம்மா இவ்வளோ லேட்டு? சரி சரி, நீ டயர்டாக இருப்ப, போய் சாப்பிட்டு தூங்குடா கண்ணு என்றார் அப்பா. அதே சோபாவில் அமர்ந்து 7 வருடங்களுக்கு முன் தன்னை பெண் பார்க்க வந்திருந்த குடும்பத்தினரின் காட்சி அவள் மனதில் ஓடியது. அந்த பையன் அவளை விட 2 வயது பெரியவன். நல்ல இடம் மோகன சுந்தரம். பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். மாதமானா 30,000 ரூபாய் சொலையாக வாங்குறான். நம்ம நித்யாவுக்கு பொருத்தமாக இருப்பான்னு கூட்டிகிட்டு வந்தேன். விசாரித்து பார்த்ததில் உமக்கும் தூரத்து சொந்தம், புரோக்கர் பரமசிவம் கூறியது. அப்பாவிற்கு ஏனோ பிடிக்கவில்லை. இப்போதான் எங்கள் நித்திமாவுக்கு 23 வயசாகிறது. அது ஒரு குழந்தை பரமசிவம். இன்னும் ஒரு 3 வருஷம் போகட்டும், ஒரு மெச்சூரிட்டி வந்தவுடன் பார்க்கலாம் என்றார் அப்பா. வந்தவர்கள் சம்பிரதாயத்திற்கு ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு விடை பெற்றார்கள். பையனை பார்த்தாள். நல்ல உயரத்தில் கம்பீரமாக இருந்தான். அவனும் இவளை பார்த்து லேசாக புன்னகைத்தது போல் தோன்றியது. அந்த புன்னகையில் ஒரு ஏமாற்றம் தெரிந்தது. இவளும் தன் உள்ளே ஒரு சின்ன ஏமாற்றத்தை உணர்ந்தாள். நித்யா அப்போதுதான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள். முதல் மாத சம்பளம் 22,000 அம்மாவின் கைகளில் கொடுத்து பெற்றோரை நமஸ்கரித்து எழுந்தாள். நல்லா சந்தோஷமாயிருமா என்று இருவரும் மனதார வாழ்த்தினார்கள். அடுத்த நாள் மாலையில் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தபோது, நித்தி, இந்த புடவை நல்லா இருக்கா? RMKVயில் வாங்கினோம், 5,000 டி. அப்பாவுக்கு ஒரு ரேமன் பேண்ட்டும் சட்டும் வாங்கினோம், அதோ அந்த பேக்கில் இருக்கு பாரு, எல்லாம் உன் சம்பளத்தில் தாண்டி என்று அம்மா சொல்ல மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. என் உழைப்பில் பெற்றோருக்கு ஏதாவது வாங்கித்தர முடிகிறதே என்று மகிழ்ந்தாள். அடுத்த மாதம் மோகனசுந்தரம் ஒரு ஸ்கூட்டி வாங்கி வந்தார். மாதம் EMI 5,000 தாண்டா கண்ணு, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் என்று சொல்ல, எதுக்குப்பா இது, நான் பஸ்ஸிலேயே போய்க்கிறேன் என்று இவள் சொல்ல, உனக்கில்லடா, எனக்கு முட்டி வலி வருது, நடக்க முடியல, நீ பஸ்ஸில் போயிட்டு வர்றது தான் சேஃபுடா என்றார் அப்பா. நித்யா அசடு வழிய சிரித்து கொண்டே, பார்த்து ஓட்டுங்கப்பா, ஹெல்மெட் வாங்கினீங்களா என்று கேட்டான். வாங்கிட்டேன்டா கண்ணு, சும்மாவா சொல்லுவா, 10 ஆம்பளை பிள்ளைகளை பெற்றுக்கிறத விட ஒரே ஒரு பெண்ணை பெற்றுக்கோ, அதுதான் உன்னை காப்பாற்றணும்னு
எங்கள் மேலே உனக்கு எவ்வளோ அக்கறை என்று கண் கலங்கினார் அப்பா. உங்களுக்கு ஒரு மகன் இருந்தா செய்ய மாட்டானா? என்னப்பா இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு என்றாள். உன்னை கஷ்டப்படுத்தி உன் உழைப்பில் வாழ்கிறோம்னு ஒரு குற்ற உணர்ச்சி, அதாண்டா என்றாள் அப்பா. எனக்கு அம்மாவையும் உங்களையும் விட்டா யார் இருக்கா? ஏன்பா இப்படி பேசுறீங்க? வாங்க சாப்பிடலாம் என்றாள். 4 வருடங்கள் வேலை வேலை என்றே உருண்டு ஓடியது. மாத சம்பளம் 50,000 ஆகிய போது சோழிங்கநல்லூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணினார் மோகனசுந்தரம். மாதம் இஎம்ஐ 20,000 தாண்டா நித்திமா. 10 வருஷத்தில் நம்ம சொந்தமாயிடும். நீ வேலைன்னு அலையிறதால உனக்கு சிரமம் இருக்கக்கூடாங்கிறதுக்காக என் பேரில் புக் பண்ணிட்டேன். ரிஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு அலையணும்ல என்றார் அப்பா. சரிப்பா, நல்லது தானே. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா எங்கள் கடமை முடிஞ்சிடுச்சுடா. கேட்டவுடன் வெட்கப்பட்டாள். அடுத்த நாள் சொல்லி வைத்தது போல் புரோக்கர் வந்தார் வீட்டிற்கு. மோகனசுந்தரம், உங்கள் அதிர்ஷ்டம்தான் சொல்லணும். 4 வருஷத்துக்கு முந்தி வந்த அதே வரன் பையனுக்கு நம்ம நித்யாவை பார்த்ததிலிருந்து எந்த பெண்ணையும் பிடிக்கலை. உமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னதுக்கு கல்யாணத்துக்கு பிறகு நித்யாவோட சம்பளம் முழுவதையும் அவள் உங்களுக்கே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டார் என்று புரோக்கர் சொன்னார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நாளைக்கே வர சொல்கிறேன், பேசிடலாம் என்றார். நித்யா உள்ளிருந்து ஆர்வத்துடன் உரையாடலை ஊன்றி கவனித்தாள். இவ்வளவு நாள் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலைனா ஏதாவது குறை இருக்கும் பரமசிவம். நித்திமாவுக்கு நான் சொல்கிறப்ப வரன் பார்த்தா போதும் என்றார் மோகனசுந்தரம். அன்று ஒரு மத்தியமான ஏமாற்றம் ஏற்பட்டது நித்யாவுக்கு. அன்று இரவு எதன் காரணத்தாலோ விழித்து கொண்ட நித்யாவின் காதுகளில் தெளிவாக அவளது பெற்றோரின் சம்பாசனைகள் விழுந்தது. ஏங்க, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, காலகாலத்தில் அவள் கல்யாணத்தை பார்க்க வேண்டாமா? அந்த பையனும் நித்யாவோட சம்பளத்தை நமக்கே கொடுத்துடலாம்னு சொல்கிறாரே, செஞ்சிடலாங்க என்றாள் மனைவி. மரகதம், உனக்கு புரியாது. கல்யாணம் பண்ணினா குழந்தை உண்டாகும். அப்போ வேலைக்கு போக வேண்டாம்னு முடிவெடுத்தா எப்படி நித்தியமா சம்பளம் நமக்கு கிடைக்கும்? எப்படி வீட்டிற்கு இஎம்ஐ கட்டுவ? அதனால் கொஞ்சம் பொறு என்றார். அதுக்கு இன்னும் 6 வருஷம் இருக்குங்களே, 33 வயசுலையா கல்யாணம் பண்ணுவீங்க என்றாள் அம்மா. நித்யாவிற்கு தலை சுற்றியது. அடுத்த நாள் தன் தோழி தேவியிடம் ஆலோசனை கேட்டாள் நித்யா. பேசாம நேராக சொல்லிட வேண்டியது தானே, அதே பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடுங்கன்னு. நானா இருந்தால் அதைத்தான் செய்வேன் என்றாள் தோழி. அவள் தோழியிடம் நித்யா, இல்லை, அவர்கள் என் பெற்றோர்கள். என்னிடம் அன்பாக இருப்பவர்களிடம் எப்படி உறுதியான வார்த்தைகளில் பேச முடியும் என்றாள். நீயும் அன்பாகவே கேள் என்றாள். அவர்களும் அன்பாக மறுத்து ஏதாவது பதில் சொல்வார்கள் தேவி என்றாள். அப்ப என்னதான் செய்ய போற என்றாள் தோழி. எனக்கு இன்போசிஸில் வேலையும் யூஎஸ் போகிற சான்ஸும் கிடச்சிருக்கு. 3 வருஷம் கஷ்டப்பட்டு அப்பார்ட்மெண்ட் லோனை கட்டி விட்டு பிறகு திருமணம் பற்றி பேசுகிறேன் என்றார். இன்போசிஸில் வேலைக்கு சேர்ந்து அங்கு தன்னை பெண் பார்க்க 2 முறை முயற்சி செய்த பிரகாஷை சந்தித்து ஆச்சரியப்பட்டு பின் அவன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாததை அறிந்து காதலித்து அவனிடம் 3 வருடம் அவகாசம் கேட்டு யூஎஸ் சென்று இரவு பகலாய் உழைத்து அப்பார்ட்மெண்ட் லோன் முடிந்த பின் இப்பொழுதுதான் நிம்மதியாய் மூச்சு விடுகிறாள். அடுத்த நாள் ஆஃபீஸ் முடிந்து வீட்டுக்கு வந்ததும் நம்ம நித்யாவோட அப்பா மோகனசுந்தரம் சொன்னார், உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காமே, கங்க்ராட்ஸ்மா. சாரிப்பா, நேற்றே நான் சொல்ல மறந்துட்டேன் என்றான். பரவாயில்லடா, உனக்கு இருக்கிற அலைச்சலில் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிற முடியும்? வீட்டு லோனும் முடிஞ்சிருச்சு, ப்ரொமோஷனும் வந்துருச்சு. அதனால் ஸ்விஃப்ட் டிசைர் புக் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட கார் இருந்தால்தான் நல்ல வசதியான வரலன்னா வரும் என்றார். அடுத்த நாள் லஞ்ச் டைமில் தேவியும் நித்யாவும் கேண்டீனில் எதிரெதிரே. நேற்று நடந்தது முழுவதையும் நித்யா தேவியிடம் கூறினாள்.
பிரகாஷிற்கு இது தெரியுமா என்று தோழி கேட்க, எதையும் பிரகாஷிடம் நான் சொல்லவில்லை. என் பெற்றோரை திருமணத்திற்கு பிறகு குறைவாக மதிப்பிட்டால் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இனியாவது உன் தந்தையிடம் உன் விருப்பத்தை சொல் என்றாள் தோழி. எது சொன்னாலும் அன்பாக தட்டி கழித்து விடுவாரே என்று எண்ணுகிறேன். அப்ப இதுக்கு என்னதான் வழி? அவர்கள் மனம் கோணாது அவர்களாவே எனக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு வழி இருக்கிறது. மாலை அலுவலகம் முடிந்தவுடன் வினோத், என்னை உன் பைக்கில் என் வீட்டில் ட்ராப் பண்ணிடு என்றாள் நித்யா. அவன் போகிற ரூட்டு வேற, நீ போகிற ரூட்டு வேற, அவனை ஏன் சிரமப்படுத்துகிற என்றான் பிரகாஷ். எல்லாம் ஒரு காரணமாகத்தான் வினோத், உனக்கு சிரமம் இல்லையே, ஒரு 4 நாள் உன் ஹெல்ப் வேணும் என்றான். ஒன்றும் கஷ்டமில்லை, வா என்றான். 5ஆம் நாள் இரவில் நித்யாவின் அம்மா, காலகாலத்தில் நம்ம பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன், கேட்டிங்களா? இப்போ யாரோடவோ தினமும் பைக்கில் வந்து இறங்குற பக்கத்து வீட்டில எல்லாம் என்ன நினைப்பாங்க? நாளைக்கு அந்த புரோக்கரை பார்த்து நித்யாவை முதல்ல பொண்ணு கேட்டு வந்தவங்கள வர சொல்லுவோம் என்றான். என்ன இப்படி பேசுகிறீங்க? நித்யா இப்போ பைக்கில் வந்த பையன் மேல் காதல் வைத்திருந்தால் என்ன செய்வது? அவளிடம் ஒரு வார்த்தை கேட்டு விட்டு முடிவெடுங்கள் என்றார். மரகதம், அந்த பையன்தான் நித்யாவின் சம்பளம் முழுவதும் கல்யாணத்திற்கு பின் நமக்கே தருவதாக ஒப்புக்கொண்டான். அதனால் தான் நான் முடிவு செய்துவிட்டேன். அந்த பிரகாஷ் தான் என் மாப்பிள்ளை. நித்யாவின் உதடுகளில் ஒரு புன்னகை தவிழ்ந்தது, உள்ளத்திலும் தான்.